உலக நாடக தினத்தை ஒட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரத கான சபாவில் தெருக்கூத்து முதல் தற்காலிக நாடகம் வரை அரங்கேற்றப்பட்டது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆயிரத்து 1980களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கிராமங்களில் மாட்டு வண்டி கட்டி மக்கள் சாரசாரையாக சென்று இரவு முழுவதும் நாடகத்தை ரசித்துவிட்டு திரும்புவது பண்பாட்டின் ஓர் அங்கமாக மாறியிருந்தது. தற்போது நாடகங்களுக்கு மவுசு குறைந்தாலும் பல்வேறு கோயில்களில் இன்றளவும் புராண நாடகங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் உலக நாடக தினத்தையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகான சபாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேறின. என்னோட செகண்ட் சன் மகேஷ் மர்பி 2 பேண்டா 3 பேண்டா பழைய ரேடியோ ஞாபகத்துல கேட்டேன். நடிகர் வைஜி மகேந்திரன் தனது நாடக குழுவுடன் இணைந்து அவரது முத்திரை நாடகமான ரகசியம் பரம ரகசியத்தை அரங்கேற்றினார். As already pointed out, I am Mr. Manjunath second son. என் பேர் மகேஷ். எனக்கு 25 வயசு தான். நீங்க நம்பிதான் அவன வேற வழியே கிடையாது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடகம் என்றுமே அழியாது என்றார். என்னமோ தெரியலடா, நீங்க வந்த விசேஷம் இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, வடை பாயசம் அப்பளத்தோட சாப்பாடு பண்ணிருக்கேன். உன் நாக்குல கெரசனாயில போட்டு கொளுத்த அது என்னடா அபளாமா அப்பளம் பா சொல்லி குடிக்கும் போது இவனை ஸ்கூலுக்கே அனுப்பியா? நீ பாவி பையன் பள்ளிக்கூடம் போகாம படுத்திட்டான்ல, நாசமா போடுறது அவனே தேவையில போடுறேன். உங்களுக்கு எல்லாம் தாய்மொழியே ஒழுங்கா வரமாட்டேங்கிறது, இதுல மும்மொழியை பத்தி பேசிட்டு இல்லையே. எங்களுடைய முத்திரை நாடகமான ரகசியம் பரம ரகசியத்தை இன்னைக்கு ஒரு 7 நிமிஷம் போட்டு காமிச்சு மக்களை மகிழ்வித்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாடகம் என்பது அழியாது. அதனால தான் இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் நாடகமே உலகம்னு சொன்னார். தி வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். தென்னகம் எங்கும் கலவரம், நம்மை மனிதராக வாழ வைக்க பாடுபட்ட சிதம்பரம் மாயாவை மாடுபோல் சிக்கிடிக்க வைத்து விட்டார்கள் சிறையில். சிவம் சித்திரவதை அனுபவிக்கிறார். இனியும் காலத்தை வீணாக்குவது முட்டாள்தனம். நடிகர் எஸ் வி சேகர் உள்ளிட்ட பல்வேறு நாடக ஜாம்பவான்களும் கலந்து கொண்டு நாடகங்களை அரங்கேற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் வி சேகர் நாடகத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்களின் உழைப்பே அதனை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். நாடகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. நாடகத்தையே உயிர் மூச்சாக கொண்டவர்கள் எத்தனையோ பேர், பம்மல் சம்பந்த முதலியார்லேருந்து நவாப் ராஜமாணிக்கம் எத்தனையோ பேருடைய சாதனைகளும் உழைப்பும் தான் இன்னைக்கு நாடகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டதால் அரங்கு முழுமையாக நிரம்பி காட்சியளித்தது. இதேபோன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல் பல்வேறு முக்கிய பிரபலங்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த காணொளியும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தூக்குமேடை நாடகம் மூலம் மறைமுகமான திரு கருணாநிதி நச்சுக்கோப்பை, மந்திரிகுமாரி, மணிமகுடம், போர்வாள் என பல நாடகங்களை படைத்துள்ளார். இவரின் அடுக்கு மொழி, அனல் பறக்கும் வசனங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தாரணி கோமல் ஒவ்வொரு ஆண்டும் இதைவிட சிறப்பாக நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். வைஜி மகேந்திரா, காத்தாடி சார், அதுக்கப்புறம் கிரேசி பாலாஜி, மாலி, அகஸ்டோ, எஸ் வி சேகர், இப்படி பல பேர் எல்லாரையும் கேட்டேன். எல்லாரும் இதில் நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துட்டாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. ஸோ இன்னைக்கு இது சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி எவ்ரி மார்ச் 27 உலக நாடக விழா நம்ம தமிழ் நாடக மேடைகளில் எல்லாரும் இதை விட சிறப்பாக எடுத்து வருங்காலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்வம். நாட்டுக்குடைய நல்லவர் என்றும் போர் வாட்டு முழக்கும் வண்ணவர் என்றும் ஆரத்தை எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? நாடகக்கலை பரிமாண வளர்ச்சி பெற்று சினிமா உள்ளிட்ட அடுத்த கட்டத்துக்கு சென்றாலும் கிராமத்தில் நடக்கும் நாடகங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளம் இன்றும் உள்ளது.
அதே நேரத்தில் நாடக கலைஞர்களுக்கும் நாடக சபாக்களுக்கும் அரசு தொடர்ந்து உதவி செய்தால் மட்டுமே இந்த கலை மேலும் வளர்ச்சி அடைந்து இளைஞர்களின் இதயத்தை சென்றடையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.